இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் 21:20-25. பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டி கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதரரிடையே பரவியது. ஆனால் அவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார். இந்த சீடரே இவற்றுக்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். அன்பிற்குரியவர்களே, இதில் யோவான் இறப்பாரா இறக்க மாட்டாரா, இயேசு என்ன சொன்னார், அது நமக்கு தேவையில்லாத விவாதம். நமக்கு தெரியாது இயேசு என்ன மீன் பண்ணார், என்ன அர்த்தம் கொண்டு பேசினார், நமக்கு தெரியாது. அதெல்லாம் ஆழமாக சிந்திக்கிறேன்னு சொல்லி கிணத்துல போய் விட வேணாம். மாறாக சான்று பகர்வதை குறித்து திரும்ப திரும்ப வார்த்தைகள் வருகின்றன. சான்று பகர்வது, இயேசுவை பின்பற்றுவது. பேதுரு இயேசுவுக்காக உயிரை கொடுத்தார். பவுல் இயேசுவுக்காக உயிரை கொடுத்தார். அனைத்து திருத்தூதர்களும் உயிரை கொடுத்தார்கள், வெட்டுண்டு இறந்தார்கள், இரையாக மிருகங்களுக்கு போடப்பட்டார்கள், சிலுவையிலே அறையப்பட்டார்கள், வாளால் வெட்டப்பட்டார்கள், பல காரியங்கள். யோவான் கடைசி வரை சான்று பகர்ந்து வாழ்ந்து முதிய வயதில் இறந்தார் என்று வரலாறு நமக்கு கூறுகிறது. வாழ்ந்தால் இயேசுவுக்காக, செத்தால் இயேசுவுக்காக. வாழ்ந்தால் இயேசுவுக்கு சான்று பகர்ந்து வாழ்வது, இறந்தால் இயேசுவை சென்று அடைவது. இதுதான் நம்முடைய இலக்கு. இந்த இலக்கை நோக்கிய பயணத்திற்கு என்ன என்ன தேவையோ, எப்படி வாழ்வு செயல்பாடுகள் தேவையோ, அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் சான்று பகர்வதனுடைய விளைவு என்ன? மற்றவர்களும் இயேசுவின் மீது நம்பிக்கைக்கு வருவார்கள். மற்றவர்களும் இயேசு தன்னை உண்மை என்று அழைத்து கொள்ளுகிறார், நீதி என்று அழைக்கப்படுகிறார், அன்பு என்று அழைக்கப்படுகிறார். மற்றவர்களும் நம்முடைய வாழ்வின் சான்றுகளை பார்த்து உண்மையில் நிலைத்து நிற்பார்கள். நிலைக்க வேண்டும், நீதியில் நிலைக்க வேண்டும், அன்பில் எப்பொழுதும் வாழ வேண்டும். அதற்கு நாம் துணையாக, ஊன்றுகோலாக, திரியை தூண்டி விடுபவராக நாம் இருங்க வேண்டும். எல்லாம் வல்லவரே, எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்வு பணி செய்கின்ற வாழ்வோ, அல்லது அமைதியாக முதிர் வயதில் வீட்டில் அமர்ந்திருக்கிற வாழ்வோ, அல்லது பெரிய பொறுப்புகளில் இருக்கிற வாழ்வோ, அந்த பொறுப்புகளுக்கேற்ப, இடத்திற்கேற்ப, வாழ்விற்கேற்ப நாங்கள் உம்முடைய சாட்சியாக வாழச் செய்தரணும். உம்மை சுட்டி காட்டுபவர்களாக எங்களுடைய வார்த்தைகளும் செயல்களும் அமையச் செய்தரணும். அதற்கு தேவையான அளவு ஆற்றலையும் ஆவியின் சக்தியையும் எங்களுக்கு கொடுப்பீராக. இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.